தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்தார் கட்சியின் தலைவர் விஜய். பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கல்வெட்டை திறந்து வைத்து கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றிய விஜய். கருஞ்சிவப்பு மஞ்சள் வண்ணத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட தாவேக கட்சி கொடி. கட்சி கொடியில் 2 போர் யானைகளுக்கு நடுவில் வெற்றியை குறிக்கும் வாகைப்பூவும் இடம்பெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பாடலையும் வெளியிட்டார் விஜய். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்ற பாடல் வரிகளுடன் தொடங்கும் கொடி பாடல் வெளியீடு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தலைப்பில் தாவேக கட்சியின் உறுதிமொழி ஏற்பு. நெஞ்சில் கை வைத்தபடி தாவேக கட்சியின் உறுதிமொழியை விஜய் வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் உழைப்போம் என தாவேக தலைவர் விஜய் பேச்சு. தன் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களாகிய தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள் முன் கட்சி கொடி அறிமுகத்தை பெருமையாக கருதுவதாகவும் பேச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி, இன்னைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம் என்பது போல் தாவேக கொடிக்கு பின்னாலும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. அதை பற்றி கட்சியின் மாநாட்டில் விரிவாக பேசப் போவதாக விஜய் பேச்சு. இந்த புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி ஒரு கட்சிக்கான கொடியாக இல்லாமல் தமிழ்நாட்டின் வருங்கால தலைமுறையின் வெற்றிக்கான கொடியாக பார்க்கிறோம். உள்ளத்திலும் இல்லத்திலும் தாவேக கொடியை ஏற்றுவீர்கள் என நம்புவதாக விஜய் பேச்சு. இது வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க. தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியா தான் நான் பார்க்கிறேன். தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடி அறிமுக விழாவில் நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கிய தலைவர் விஜய். விஜயின் அருகில் உட்கார்ந்திருந்த புசி ஆனந்த் ஆனந்த கண்ணீர். தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை படம் இடம்பெற்றுள்ளதற்கு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆட்சேபம். கொடியிலிருந்து யானை படத்தை நீக்க கோரி தாவேக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேச உள்ளதாக தகவல். சென்னை மாநகரம் என்பது நிலமாக மட்டுமல்லாமல் நிலத்தின் மீது வாழும் ஒவ்வொரு மனிதரின் உயிராகவும் இருக்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. வாழ்வு தேடி வந்த பலருக்கும் வசந்தத்தை வழங்கிட வா என்று தன் மடியோடு ஏந்தி கொண்ட தாய் என சென்னை தினத்தை ஒட்டி வாழ்த்து. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவதாக வெளியான செய்தி குறித்த கேள்விக்கு தனக்கே தகவல் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். அமைச்சரவையில் மாற்றம் குறித்த அறிவிப்பு மாலை வெளியாகும் என அதிகாரிகள் அழைத்து தகவல் தெரிவித்த நிலையில் பதில். சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். விஜய் கட்சி கொடி அறிமுகம் தொடர்பான கேள்விக்கு வாழ்த்துக்கள் என பதில். போரால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என போலந்து நாட்டில் பிரதமர் உரை. போரில் அப்பாவி மக்கள் பலியாவது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே மிகப்பெரிய சவாலாக உள்ளதாகவும் கருத்து. நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல்.
உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. 11 நாட்கள் நீடித்த போராட்டத்தை தேச நலன் கருதி வாபஸ் பெறுவதாக அறிக்கை. பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோவில் கைதான சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு. கடந்த ஜனவரி மாதம் நடந்த போலி பயிற்சி முகாமில் 14 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. தற்போது கைது செய்யப்பட்ட ராஜேஷ் என்பவர் மூலமாக வக்கீல் ஹரிஹரனிடம் நாட்டு வெடிகுண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். மேற்கு திசை காற்றின் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல்.